ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மேன் பவர் அப்ரோச். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் என்ன இன்ட்ரொடக்ஷன் சொல்லியிருப்பேன். மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சஸ்னால் என்ன, எஜுகேஷன் பிளானிங்னால் என்ன, அது கீழே டைப்ஸ் என்னென்னு பார்ப்போன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு டைப் மேன் பவர் அப்ரோச். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ மேன் பவர் பிளானிங் அப்படின்றது என்னென்னா, மேன் பவர் பிளானிங் அப்படின்னும் போதே ஒரு கம்பெனி ஒரு இன்ஸ்டியூஷன் ஒரு ஒர்க் ப்ராஜெக்ட் எதுக்கானாலும் மனுஷங்களோட தேவை வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒர்க்கை பொறுத்து அவங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ டியூரேஷன் அந்த ஒர்க் எடுக்கும், எவ்வளோ ஒர்க் பண்ணணும், எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும், இவ்வளவும் வந்துட்டு ஒரு ஒர்க் பிஸ்னஸ் ப்ராஜெக்ட்னுனா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போது ஒரு கம்பெனியில் மேன் பவர் தேவைப்படுது அப்படின்னும்போது நம்ம எதெல்லாம் வந்துட்டு பிளான் பண்ணணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் பர்சனல், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ், டைம் பீரியட், டிமாண்ட் அண்ட் சப்ளை ட்ரெண்ட்ஸ் எக்ஸட்ரா. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஹியூமனை நம்ம ரெக்ரூட் பண்ணி ஒரு ஒர்க்கில் அமர்த்தும் போது நமக்கு கண்டிப்பாக இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு தேவைப்படும். அடுத்து வந்து இட் இஸ் அ நெவர் எண்டிங் கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ ஏன் இது நெவர் எண்டிங் கண்டினியூஸ் ப்ராசஸ்னால், ஒரு கம்பெனியில் ஒரு சிலவங்க வந்து 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் கூட ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு சிலவங்க வந்து 6 மந்த்ஸ்லேயே வேறு ஒர்க் பெட்டரான ஒர்க்கோ இல்லை வேறு ஒரு சுச்சுவேஷனால் குவிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு சிலவங்க வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மனுஷங்க ஒரே இடத்துலையே வேலை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னா அது சாத்தியப்படாது. ஸோ அப்படின்னும்போது அப்பப்போ மனுஷங்களோட தேவை, அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு மனுஷங்களோட தேவை வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இட் இஸ் a never ending continuous process to make sure that the business has the optimized resources available when required, taking into consideration the upcoming projects and also replacement of outgoing employees. ஸோ மேன் பவர் பிளானிங் இருக்கும்போது என்ன ஃபஸ்ட் அடுத்து பார்க்கணும் அப்படின்னா, இது எப்போவுமே தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா பிஸ்னஸில் வந்துட்டு தேவைப்படும் போது தேவையான மனிதர்கள் வந்து இருக்காங்களா ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு வேறு வேலைக்கு போயிருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு அப்கமிங் ப்ராஜெக்ட்டுக்கு இன்னும் ஸ்கில்லோட இன்னும் நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து தேவைப்படலாம். அப்படின்னும்போது இது வந்து இட்ஸ் அ நெவர் எண்டிங் ப்ராசஸ். It is also called as human resource planning. So manpower planning includes number of personnel, different types of skills, time period, demand and supply trends. It is a never ending continuous process to make sure that the business has the optimized resources available when required, taking into consideration the upcoming projects and also the replacement of outgoing employees. It is also called as human resource planning. அடுத்து நீட் ஃபார் மேன் பவர் பிளானிங். என்ன நீட் வந்துட்டு ஏன் வந்துட்டு மேன் பவர் வந்து தேவை அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ஒரு லார்ஜ் பிஸ்னஸ் வந்துட்டு ஃப்யூச்சரில் வர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அப்போ அதில் நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷன் வந்து அதை ஃபோர்காஸ்ட் பண்ணி ஃபைன் பண்ணும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைச்சிருது. அது ஒரு ஆக்சுவல் பிஸ்னஸாக மாறினதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு மேன் பவர் நீட் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்துட்டு தேவையான ஸ்கில்லுடைய பீப்புள் வந்து அவங்களுக்கு தேவைப்படலாம். அப்போ வந்துட்டு ஒரு டைலமா இருக்கும். ஏன்னா வந்துட்டு முன்னாடியே அடுத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டு முன்னாடியே நிறையா எம்ப்ளாயீஸை ரெக்ரூட் பண்ணதுக்கப்புறமேட்டு லாஸ்ட் மூமெண்ட்டில் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் டிலே ஆகுதுன்னும் போது தேவையில்லாமல் அந்த ஒர்க்கர்ஸை வந்து வச்சிட்ருக்கிறது காஸ்ட்லி. அதே மாதிரி இன்னொரு என்ன டைலமா அப்படின்னா, லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிற டைம் வந்ததுக்கப்புறமும் ஒர்க்கர்ஸ் இல்லாமல் அதுக்கப்புறம் ரெக்ரூட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும்போது அந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகிட்டே இருக்கும். அதுவும் வந்து லாஸை கொடுக்கும். அப்படின்னும்போது மேன் பவர் பிளானிங் அப்படின்றது, மேன் பவர் அப்ரோச் அப்படின்றது மெயினாக எதுக்குன்னா, இந்த டிமெரிட்ஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான். அதாவது முன்கூட்டியோ எந்த நேரத்தில் எவ்வளோ பேர் என்ன ஸ்கில்லோடு தேவைப்படுறாங்க அப்படின்றத ஃபைன் பண்ணி அதுக்கு தேவையான பீப்புளை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் இந்த மேன் பவர் அப்ரோச் வந்து யூஸ் ஆகுது. இதுதான் இதோட நீடு. சரிங்களா? மேன் பவர் நீடுக்கு வந்துட்டு ஒரு டயக்ராம், அதாவது ஒரு ஃப்ளோ டயக்ராம் போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பர்சன் எப்போவெல்லாம் வந்து தேவைப்படும்.
ஸோ ஒரு சிலவங்க ரிட்டயர்ட் ஆகிடும், டெத்தோ இல்லை ஆக்சிடென்ட்னால லீவோ இல்லை மேட்டர்னிட்டி லீவ் இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்களோட இடத்த ஃபில் பண்ணும்போது ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படும். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ். அடுத்து லேபர் டர்ன்ஓவர். ஒரு பல்காக ஒரு குரூப் இன்னொரு இடத்துல இன்னும் அதிகமான சேலரி அப்படின்னு வரும்போது டோட்டலாக வந்துட்டு வெளியில் போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் வந்துட்டு மேன் பவர் தேவைப்படுவாங்க. அதே மாதிரி எக்ஸ்பேன்ஷன் பிளான். ஒரு கம்பெனி நிறையா பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க, இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் நிறையா ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வர போகிறாங்கன்னும் போது நிறைய மேன் பவர் தேவைப்படலாம். அதே மாதிரி டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ். ஸோ அந்த காலத்துலேருந்து இருக்கிற ஒரு கம்பெனியில் ஒரு புது டெக்னாலஜியை கொண்டு வரும்போது அந்த ஸ்கில் தெரிஞ்ச பீப்புள் வந்துட்டு இருக்கணும். ஸோ அதுக்கும் வந்துட்டு மேன் பவர் பிளானிங் வந்து தேவை. அதே மாதிரி அசஸிங் நீட்ஸ். ஸோ ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான ட்ரெண்ட் வரப்போகுது, எப்போ வந்துட்டு இருக்கிறத வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கும் மேன் பவர் வந்துட்டு கண்டிப்பாக தேவை. ஸோ இதெல்லாம் தான் நீடு ஃபார் மேன் பவர் பிளானிங். எம்பிபின்றது மேன் பவர் பிளானிங் தான், சரிங்களா? ஸோ மேன் பவர் பிளானிங்னாலும் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்னாலும் மேன் பவர் அப்ரோச்னாலும் ஒன்று தான். அடுத்து மேன் பவர் பிளானிங் ப்ராசஸ். ஸோ ஸ்டெப்ஸ் என்னென்னா 4 ஸ்டெப். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஆக போகுது கம்பெனி, இல்லை இன்னொரு ப்ராஜெக்ட் புதுசாக ஆரம்பிக்க போகிறாங்க, ஒரு பிஸ்னஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னும் போது டக்குன்னு எல்லாரையும் எடுத்துட மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கம்பெனியில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஃபோர்ஸ் வந்துட்டு போதுமானதாக இருக்காங்களா, அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில் இருக்குது, அவங்கள வந்து இந்த புது ப்ராஜெக்டில் கொண்டு வர முடியுமா அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து அந்த எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஃபோர்ஸை வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டு ஃபோர்காஸ்டிங் ஃபார் த ஃப்யூச்சரில் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகி முடியும் போது இருக்கிற ரெவன்யூ அந்த எக்ஸ்பென்சஸோட ஈக்குவல் ஆகுமா? அப்போ மேன் பவர் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவும் ரெக்ரூட் பண்ணக்கூடாது. இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸ் பத்தலனா மட்டும்தான் வந்து வெளியிலேருந்து எடுக்கணும். இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸ்க்கு இன் சர்வீஸ் ட்ரைனிங் கொடுக்கணும். வெளியிலேருந்து வரவங்க ஸ்கில்லை வந்து எடுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கணும். ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன். ஸோ என்ன ஸ்கில்லாம் தேவை அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னும்போது அதுக்கேற்ற மாதிரியான பீப்புளை வந்து ரெக்ரூட் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ஒரு சில ஸ்கில்ஸ் வந்து இல்லாமல், அதாவது இப்போ வெளியில் தேவைப்படுற ஸ்கில்லோடு நம்ம பீப்புளை எடுத்தாலும் ஸோ கம்பெனிக்குன்னு ஒரு பாலிசி நார்ம்ஸ் இருக்கும், ஸ்கில்ஸ் இருக்கணும்னு இருக்கும். ஸோ அந்த இதை வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்கணும். ஏற்கனவே இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் அடிஷ்னலாக ட்ரைனிங் கொடுத்தா அவங்களும் இந்த நியூ ப்ராஜெக்டில் வந்துட்டு ஒர்க் பண்ண முடியும்னா அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் வந்து மேன் பவர் பிளானிங் ப்ராசஸ். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஃபோர்ஸ், ஃபோர்காஸ்டிங் ஃபார் த ஃப்யூச்சர், ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன், ட்ரைனிங் தி எம்ப்ளாயீஸ். அடுத்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் மேன் பவர் அப்ரோச். ஸோ அட்வான்டேஜஸ், பெனிஃபிட்ஸ் ஆஃப் மேன் பவர் அப்ரோச் வந்துட்டு ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கம்பெனியில் இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸை வந்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணணும். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கேப்ஸ் இன் எக்ஸிஸ்டிங் மேன் பவர். ஸோ ஏற்கனவே இருக்கிற மேன் பவர்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன கேப்பை வந்துட்டு ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்துடலான்னா அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஹெல்ப் ஃபார் கேரியர் டெவலப்மெண்ட். ஸோ அப்போ அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கே வந்து இன்னும் ஸ்கில்லை நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கும்போது அவங்க அங்கே ப்ரொமோட் பண்ணியோ இல்லை ஃப்யூச்சரில் வந்து அவங்க ஒரு லீடர் ஆகிற அளவுக்கு கூட அவங்க கேரியரை டெவலப் பண்ணி கொடுக்கலாம். அடுத்து வந்து ஸ்மூத் ஒர்க்கிங் ஈவன் ஆஃப்டர் எக்ஸ்பென்ஷன். ஸோ எக்ஸ்பென்ஷன் ஆனதுக்கப்புறமேட்டும் ஸ்மூத்தாக வந்து ஒர்க் பண்ணணும். பீப்புள் வந்து எந்த ஒரு கிளாஷ் இல்லாமல், ஒரு டென்ஷன் இல்லாமல், ஒரு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் புரியாமல் இல்லாமல் ஒர்க் பண்ணணும். ஒரு ஸ்மூத் ஒர்க்கிங் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதுவும் வந்து மேன் பவர் பிளானிங்கோட ஒரு பெனிஃபிட் தான். அடுத்து வந்து ஃபாஸ்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது அந்த டைமில் ஒரு ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை வந்துட்டு அதில் அலாட் பண்ணி ஒர்க் உடனே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அப்போ அது ஒரு எக்கனாமியும் வந்து லாஸ் ஆகுது. ஸோ அதுவும் வந்து ஃபாஸ்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அடுத்து எஃபெக்டிவ் ட்ரைனிங். ஸோ ஏற்கனவே இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு என்ன நீடோ அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்து புதுசாக ரெக்ரூட் பண்ணவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கும்போது அது எஃபெக்டிவான ஒரு ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்கும். அடுத்து ரெடியூஸ்டு லேபர் காஸ்ட். ஸோ இருக்கிற ஒர்க்கர்ஸையே அதிகமாக யூஸ் பண்ணும்போது லேபர் காஸ்ட்டும் வந்து கம்மியாகும். ஸோ ஸ்கில்டோட ஒர்க்கர்ஸை நம்ம ரெக்ரூட் பண்ணுறோன்னா அப்பயும் வந்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு இருக்காது. ஸோ அப்படின்னும் போது அதுவும் ரெடியூஸ் லேபர் காஸ்ட். ஸோ இதுதான் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப்
manpower approach. Optimum utilization of human resource, identification of gaps in existing manpower, help for career development, smooth working even after expansion, fast economic development, effective training, reduced labor cost. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லிமிட்டேஷன், அதாவது டிஸ்அட்வான்டேஜ் ஆர் டிமெரிட்ஸ் ஆஃப் மேன்பவர் அப்ரோச். இது வந்து எக்ஸ்பென்சிவ் அண்ட் டைம் கன்சியூமிங். ஸோ நம்ம வந்துட்டு இந்த மேன்பவர் அப்ரோச் வந்துட்டு தேவை. ஃப்யூச்சரில் என்ன பிஸ்னஸ் வரப்போகுது, அது பிஸ்னஸாக மாறுறதுக்கு முன்னாடி, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தால் அது பிஸ்னஸாக மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு நம்ம ஒர்க்கரோட ஸ்கில் என்ன, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன ஸ்கில் தேவை, இதுக்கெல்லாம் வந்து டைம் அதிகமாக எடுக்கும், எக்ஸ்பென்சஸும் ஆகும். ஸோ அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. இன்சஃபிஷியன்ட் இனிஷியல் எஃபர்ட். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு போடுற எஃபர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நம்ம என்ன தான் ஸ்கில்டு ஒர்க்கரை வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணாலும் வந்துட்டு உடனே அவங்க அடாப்ட் ஆகி நம்ம ஆர்கனைசேஷனுக்கோ இன்ஸ்டியூஷனுக்கோ ஏற்ற மாதிரி போயிடுவான்னு கிடையாது. அவங்களுக்கும் கொஞ்சம் பேக்ட்ராப் இருக்கும். அதே மாதிரி இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துருந்தாலும் வந்துட்டு அவங்க ஒரு நியூ ப்ராஜெக்ட்லும் போது அவங்களும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்து மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணும்போது எல்லாமே அக்யூரேட்டாக நமக்கு வந்துட்டு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதே தான் இன்னொரு லிமிட்டேஷன், அக்யூரசி ஆஃப் ஃபோர்காஸ்ட். ஸோ அதில் வந்து ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி இது இது இப்பப்போ நடக்கும், இவ்வளோ பீப்புள் தேவை, இந்த ஸ்கில் இருக்குது, இந்த ஸ்கில் இல்லை அப்படின்னு நம்ம என்ன தான் நம்ம பார்த்தாலும் அதில் அக்யூரசி இருக்குமா, டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது அதில் ஒரு கரெக்டான அவுட்புட் நமக்கு கிடச்சி அதை வச்சு நம்ம வந்துட்டு ரெக்ரூட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயீஸு. ஸோ எம்ப்ளாயீஸே வந்துட்டு இப்போ கம்மியான ஒர்க்கர்ஸ், இவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அதிகமான ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோன்னா நம்மளை வச்சு இன்னும் வேலை வாங்குவாங்க, ஒர்க் லோட் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு இக்னோர் பண்ணுவாங்க. என்ன இன்ஃபர்மேஷனை வெளியில் சொல்கிறதுக்கு நாங்களே வேலை பார்த்துருவோம் அப்படின்ட்டு எல்லாருமே ஈஸியாக சொல்லிட மாட்டாங்க. அடுத்து வந்து அன்சர்டனிட்டிஸ். ஸோ ப்ராஜெக்ட் இவ்வளோ ரெவென்யூ கொடுக்கும், இவ்வளோ அவுட்கம் வரும், இவ்வளோ ஒர்க்கர்ஸ் போதும் அப்படின்னு நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணாலும் ஃப்யூச்சரில் ஒரு இப்போ கோவிட் டைம் மாதிரி ஏதோ ஒரு ட்ராபேக் வருது அப்படின்னும்போது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அது கரெக்டாக இப்படி தான் நடக்கும், இவ்வளோ இன்கம் வந்துடும், இதில் எந்த லாஸும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது. ஸோ இட் இஸ் அன்சர்டனிட்டி. ஸோ எக்ஸ்பென்சிவ் அண்ட் டைம் கன்சியூமிங், இன்சஃபிஷியன்ட் இனிஷியல் எஃபர்ட், மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ், அக்யூரசி ஆஃப் ஃபோர்காஸ்ட், அன்சர்டனிட்டிஸ். தீஸ் ஆர் தி லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் மேன்பவர் அப்ரோச். ஸோ இந்த மேன்பவர் அப்ரோச்சில் ஃபஸ்ட்டு மேன்பவர் அப்ரோச்னால் என்னென்னு பார்த்தோம், அடுத்து அதோட நீடு, அதுக்கு ஒரு ஃப்ளோ டயக்ராம் சொன்னேன், அதுக்கப்புறம் மேன்பவர் பிளானிங் ப்ராசஸ், அதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.